Hello friends, welcome to Nasekitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இந்த இஃப்தாருக்கு இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி பண்ணாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப் போல கோதுமை மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டுடே சீக்ரெட் நம்பர் O. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வந்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணையுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி. டுடே சீக்ரெட் நம்பர் 1. இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைக்கணும். நல்லா வந்து மேலே வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு இப்போ பொடியாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ட்ரையாக தான் வேணும் ஸ்டஃபிங்கு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இது பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பொடியாக கட் பண்ணி கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா அந்த ஆயில்லையே நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் கேரட் எல்லாமே அந்த ஆயில்லே வந்து வெந்து வர மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 1/4 பிஞ்சு அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து அந்த மசாலாலாம் கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. டுடே சீக்ரெட் நம்பர் 0. இப்போ இதில் நான் கொஞ்சமாக வந்து சிக்கன் வந்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்துட்டு இப்போ அதை நான் மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா வந்து அந்த மசாலாவோட கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து ட்ரையாக தாங்க இருக்கணும். தண்ணியாக எதுவும் வந்து சேர்க்கறதுக்காக தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணியாக எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கிடையில் நம்மளோட மாவும் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா வந்து நம்ம இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் போல் சாஃப்டாக வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கைகளால் அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிணைஞ்சிட்டு இப்போ இது 2ஆக வந்து நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு தூவி நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக வந்து விரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உள்ளே வந்து மாவும் வந்து மொத்தமாக இல்லாமல் நல்லா வந்து வெந்தும் வரும் சீக்கிரமாக. அதனால் வந்து மெலிசாக பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து நல்லா வந்து விரிக்கிறதுக்கு வரும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி விரித்து எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்து விரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கையும் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இது எல்லா இதுலேயும் வந்து நான் வந்து ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓரங்கால் உங்களுக்கு வேணும்னா மைதா பேஸ்ட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி தண்ணி தொட்டு லைட்டாக வந்து ஈரம் பண்ணினா கூட நல்லா வந்து நம்மளுக்கு ஒட்டி பிடிக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து லைட்டாக தண்ணி தொட்டு இந்த ஓரத்தெல்லாம் வந்து நல்லா ஈரம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த சைடில் இந்த சைடுக்கு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஈரம் இருக்கிறது நம்மளுக்கு நல்லா வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இந்த சைடில் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிறதையும் வந்து எடுத்து நம்ம இந்த சைடு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிக்கும். இல்லைனா ஸ்டஃபிங் வெளியே வராப்பில் இருக்கும்.
பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளோட ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ வாங்க இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா போட்ட உடனே கலர் மாறிடும், உள்ள மாவு வெந்திருக்காது. இப்போ இதை அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுட்டு எல்லா சைடும் வந்து படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தாங்க பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் ட்ரை நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த இஃப்தாருக்கும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி டீ காஃபிங்களோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.